Samsung Galaxy Z Fold 7 with next-gen Galaxy AI. Visit your nearest Samsung stores. Indian Princess, the exclusive store for women. Fashion stars from ₹399 only. Visit your nearest store today. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க. ஆக்சுவலி அட்மின் ஃபோன் பண்ணி கேட்டான், என்னன்னா வீடியோலாம் முடிஞ்சு போச்சு, ஏதோ வீடியோவில் போஸ்ட் பண்ணுறதுக்குன்னு. உடனே சங்கர் வந்து இதா பழைய வீடியோ இருக்கு, எடுத்து போடு, சும்மா ஆச்சும் போடணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. இந்த பாட்டு இந்த வீடியோ எடுத்து போட்டாங்க. விடியே விடியே இமையே தீயும் போதும் கலங்காதீரே, ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். உங்களோட முதல் பாடல் கலக்க போவது யாரு? ஸோ அந்த பாடலோட அனுபவம். கமல் சார் வந்து பாட போயிருக்காங்க. கமல் சார் வந்து பாடியிருக்காரு. பட் ஹீஸ் நாட் ஹாப்பி வித் த பல்லவி. நான் பாடு கேஷுவலாக ட்ராக் பாடியாச்சு. அந்த வாய்ஸ் எனக்கு மேட்ச் ஆகுது. அப்படியே இருக்கட்டும், வில் மூவ் டு நெக்ஸ்ட் சாங் அப்படின்னு சொல்லி போனேன். உனக்குத்தானே கொடுக்க வேண்டும் டாக்டர் பட்டம், டாக்டர் வாழ்க ராஜா வசூல் ராஜா MBBS. யுவன் இஸ் ஆல்வேஸ் கூல் அண்ட் அது யுவன் கூட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவனை பற்றி நான் பாட போகிறேன் விச் இஸ் அ வெரி சூப்பர் சாங். லிரிக் நான் முத்துக்குமார் எழுதியிருப்பாரு. ரொம்ப டஃப், ஒரு மேல் சிங்கருக்கு அது பாட ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஹி வாஸ் கம்போஸ் தட் சாங் ஒன்லி ஃபார் ஃபீமேல் சிங்கர்ஸ்க்காக பண்ணது. அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஆடியோவில் வந்தது, வீடியோவில் வரல. பட் ஆனால் அந்த படத்தில் இன்னும் ஒரு குட்டி சாங் ஒன்று, அடிக்காமக்கார கிளிய முட்டை கண்ணு மொழிய என்ன திருடி போக வந்தாயோ, அடி கருவாட்டு உடம்பே நடுக்காட்டு உடம்பே என்ன இன்னைக்கு போக வந்தாயோ. நேபாளில கூட ஒரு சாங் இருக்கு, ரொம்ப அழகான ஒரு சாங். நேபாளின்னு சொன்னோன்னு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது எனக்குள்ள ஒரு படம், கமல்ஹாசன் படம். அதுல மேகம் கொட்டட்டும் அந்த பாட்டு தான். இந்த கிட்டார் ஞாபகம் வச்சு ஒன்று நான் பண்ணேன். துரேஷ் சார் இருந்து ஹே வா இதுதானே வேணும், இதான் வேணும், ஹேய் கமன் பிடி சொல்லி ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாரு. பட் நீங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு கம்போசர், ஒரு சாங், அது என்ன சாங்? சந்தோஷோடைய கெரியர்ல ஃபர்ஸ்ட் சாங் அட்டகத்தி படத்தில். நியாயம் இருந்தா அட போதுமாடா, அது அவனோ இவனோ உறவோ பகையோ பெருசோ சிறுசோ எதுவும் கிடையாது, வா ரூட்டு தல கேட்க யாரும் இல்ல. பயங்கர ஹிட்டான சாங் வந்த டைம்ல. ஆமா, ஆனா யாருக்கும் நான் பண்ணணும் தெரியாது. அதுதான் பிரச்சனை. பாருங்க, இப்ப நீங்க சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியணும். உங்களுக்கு ஸ்டேஜ்ல பர்சனலா இந்த பாட்டு நான் பாடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்ன சாங்? எனக்கு எப்பவுமே க்ளோஸ் டு ஹார்ட் வந்து மழைத்துளி சாங். காலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது. ஹாய், ஹலோ, வெல்கம். திஸ் இஸ் வினைதா. இன்னைக்கு நம்ம பாட்டு கேசட்ல ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் பார்க்க போறோம். ஃப்ரம் சோல் டு சவுண்ட் பாட்டு கேசட் நம்பர் 6ல இன்னைக்கு வந்திருக்க செலிபிரிட்டி சத்யன் மகாலிங்கம். ஹாய், ஹலோ, வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். How are you? Great, super, very happy to see you. Happy to see you. First நான் சொல்லிடுறேன், as a friend I am very very happy. ஏன்னா I have seen how much hard work you've put in. And அந்த பாட்டு ரோஜாரோட ட்ரெண்ட் ஆகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறது யார் ஞாபகம் இருக்கா, தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு காமிச்சும் போது சத்யன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் நினைக்கல ட்ரெண்ட் ஆகும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லுங்க. How did you feel? ஒரு ட்ரீம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. வாட் இஸ் ஹேப்பனிங் எல்லாமே பிளெஸிங்ஸ், யூனிவர்ஸ் பண்ணுற ஒரு மேஜிக். சரி, ஓகே, அதை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு ஐ அம் ஸ்டார்டிங் என்ஜாயிங் திஸ். ஓகே, ஸோ அந்த வீடியோ வந்து சாதக பறவைகள் இருந்து அவங்க போட்டாங்களா? ஆமாம், அவங்க போஸ்ட் பண்ணாங்க. அதுவே ஒரு பெரிய ஸ்டோரி. நான் ஃபோன் பண்ணி சங்கரை கேட்டேன், எதுக்கு இந்த வீடியோ போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலி அட்மின் ஃபோன் பண்ணி கேட்டான், என்னன்னா வீடியோலாம் முடிஞ்சு போச்சு, ஏதோ வீடியோவில் போஸ்ட் பண்ணுறதுக்குன்னு. உடனே சங்கர் வந்து இதா பழைய வீடியோ இருக்கு, எடுத்து போடு, சும்மா ஆச்சும் போடணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. இந்த பாட்டு இந்த வீடியோ எடுத்து போட்டாங்க. காலம் முடிவு பண்ணிச்சு, இதை யூஸ் பண்ணிருக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு உங்களுடைய முதல் பாடல் கலக்க போவது யாரு? ஸோ அந்த பாடலோட அனுபவம் அண்ட் சில வரிகள். ஏன்னா நம்ம வந்து அப்போ நிறைய டெமோஸ் கொண்டு போயிட்டு கம்போசர்ஸ் கிட்ட கொடுத்தோம். அப்போல்லாம் டெமோ தானே கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு பரத்வாஜ் சார்கிட்ட கால் வந்தது, அவருடைய ஷோக்கு பாடுறதுக்கு. ஸோ அவர் வந்து ஷோ பண்ணும்போது ஒரு லைட் மியூசிக் சிங்கர்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த வகையில் ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட்.
அப்புறமா வந்து ஷோவில் போய் பாடினேன், அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அது தொடர்ந்து உடனே ரெக்கார்டிங்ஸ் நிறையா பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஃபுல் ஃப்ளெஷ்டு பயங்கர பிஸியான கம்போசர் இல்லையா. அப்போது இந்த அம்மா அப்பா செல்லன்னு ஒரு படம், அதுக்கு வந்து ட்ராக் பாட கூப்பிட்டாரு, போய் பாடினேன். அண்ட் அது ஓகேவும் ஆகிடுச்சு, பட் ரிலீஸ் ஆகலை. அண்ட் அந்த டைம் தான் வசூல் ராஜாவும் அவருக்கு கமிட் ஆச்சு. அப்போது ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு இப்போ கமல் சார் பாட போகிறாரு இன்றைக்கி நைட்டு, ஸோ உடனே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் போனேன், அப்போது ட்ராக் பாடினேன். இப்போ நம்ம கேட்குற சாங்கோடைய சரணம் போர்ஷன்லாம் இதே தான், ஆனால் பல்லவி வேறு லிரிக் இருந்தது. அப்புறம் நைட்டு கமல் சார் வந்து பாட போயிருக்காங்க. கமல் சார் வந்து பாடியிருக்காரு, பட் ஹீஸ் நாட் ஹாப்பி வித் த பல்லவி. ஸோ பல்லவியை மாற்றி வேறு ரிலீஸ் பண்ணி கொண்டு வாங்க, அதை இன்னொரு நாள் ரெக்கார்டிங்கில் பாடிக்கலாம். இன்னொரு சாங் பாட போகிறாரு, ஆழ்வார்பேட்டை ஆண்டவா. ஸோ அன்றைக்கி பாடிக்கலான்னு சொல்லிட்டார். அப்புறமா அந்த பல்லவி லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணி வந்தது, அதை நான் ட்ராக் பாடிட்டு சாருக்காக அனுப்பிச்சாச்சு. எனக்கு தெரியும் அது நான் பாட போதில்லைன்னு தெரியும், கமல் சார் தான் பாட போகிறாருன்னு தெரியும். நான் பாட கேஷுவலாக ட்ராக் பாடியாச்சு. ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ இந்த ஸ்டுடியோ அந்த ரெக்கார்டிங் இல்லை, ஸ்டுடியோவே இல்லை. அது போய் கேட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆடியோவில் கேட்குற வேர்ஷன், அந்த வேர்ஷன் அங்கே இருந்து. ஸோ கமல் சார் கேட்டிருக்காரு, அந்த வாய்ஸ் பல்லவி யார் பாடுறதுன்னு கேட்கும்போது நியூ சிங்கர் சத்யன். அப்போது ஹி வாஸ் அந்த வாய்ஸ் எனக்கு மேட்ச் ஆகுது, அப்படியே இருக்கட்டும், வில் மூவ் டு நெக்ஸ்ட் சாங் அப்படின்னு சொல்லி போனார். ஸோ அவர் அப்படி கேஷுவலாக அப்படியே இருக்கட்டும்னு சொன்ன அந்த விஷயம் தான் இன்றைக்கி எனக்கு ஒரு ஓப்பனிங்காக மாறிச்சு. That's so sweet, la? Yeah. Always a Kamal fan. Legend is a legend. I know. So few lines of the song. Yeah. அப்போ நீங்கள் கோரஸ் பாருங்களா? கோரஸ் வேற பாட்டுக்கு ஜாலியா. சரி, ஓகே. கலக்க போவது யாரு நீதான், நிலைக்க போவது யாரு நீதான், வருந்தி உழைப்பவன் யாரு நீதான், வயசை தொலைத்தவன் யாரு நீதான், உனக்குத்தானே கொடுக்க வேண்டும் டாக்டர் பட்டம், டாக்டர் வாழ்க ராஜா வசூல் ராஜா MBBS. நைஸ் நைஸ் நைஸ். உங்களுக்கு ஸ்டேஜ்ல பர்சனலா இந்த பாட்டு நான் பாடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்ன சாங்? எனக்கு எப்பவுமே க்ளோஸ் டு ஹார்ட் வந்து மழைத்துளி சாங். உங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்ம போன ஷோஸ் எல்லாத்துலேயுமே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு சாங்காக வந்து ஒரு சாங் பாடணும். அந்த சாங் வந்து ஒரு 2-3 காரணங்களுக்காக. ஒன்று, மியூசிக்கலி பார்த்தா எனக்கு வார்ம் அப் பண்ணுற மாதிரி ஒரு சாங் வேணும். எடுத்த உடனே ஃபுல் எனர்ஜியை கொடுத்துட்டோன்னா அந்த ஸ்டார்ட் ஆகிடும் வண்டி. அந்த ஒரு மோடுக்காகவே அந்த பாட்டுக்கு நான் பாடணும்னு நினைப்பேன். அண்டு மெயின்லி டு டெடிகேட் திஸ் சாங் டு மை ஃபாதர். ஏன்னா என்னோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கூட அவர் பார்க்கல, ஹீ இஸ் நோ மோர், அவர் முன்னாடியே போயிட்டார். ஸோ அவருக்கு டெடிகேட் பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த பாட்டு கலைஞர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பாட்டு, ஆர்டிஸ்ட்டுக்காகவே. ஐ நோ த பெயின் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட், ஸோ ஐ வாண்ட் டு டெடிகேட் சம்திங். ஸோ எனக்கு ஏதோ அந்த பாட்டில் ஒரு மேஜிக் இருந்துனே இருக்குது. ஃபியூ லைன்ஸ் எல்லாம் நிறையவே பாருங்க. தண்ணீலமே நழுதா கரைக்கு ஒரு தகவலும் வருவதில்லை, எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை, என் கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே, சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே. ஓ மனமே மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாதீரு, விழியே விழியே இமையே தீயும் போதும் கலங்காதீரு, நதி நதி அத்தனையும் கடலில் சங்கமம், நட்சத்திரம் அத்தனையும் பகலில் சங்கமம், கலைகளின் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம். எம்எஸ்சியோட வாய்ஸ் அந்த போர்ஷன். மழைக்காகத்தான் மேகம், அடக்கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா, நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுத்தும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான், புலிகள் அழுவது ஏறு அட பறவையும் அழ அறியாது, போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது, மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது அடையேது, கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது.
அப்பாவோட பெரிய ஃபேனா இருந்தாலும் பையனுக்கு தான் நிறைய ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. அவரோட மியூசிக்லாம் நிறைய பாடிருக்கீங்க. ஆல்சோ ஒர்க் வித் யுவன் சங்கர் ராஜாக்கு. பட் அவரை பத்தி சொல்லுங்க. அவர் எப்படி கூலா இருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு அனுபவம் இருந்தது? யுவன் இஸ் ஆல்வேஸ் கூல் அண்ட் அது யுவன் கூட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு கூட எனக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸ் இருக்கும். எனக்கு டெஃபினட்டாக தெரியும் இன்னைக்கு ரெக்கார்டிங் போகும்போது இன்னைக்கு சூப்பரான பாட்டு இருக்குதுடா, அது நமக்கு தான்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. அண்ட் 90% ஆஃப் த சாங்ஸ் நான் பாடுறது எல்லாமே ஓகே தான் இருக்குது. அண்ட் அந்த கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு கூப்பிடுவாங்க. அண்ட் ஒர்க் பண்ணும்போது கூட பார்த்தா மோஸ்ட்லி அவர் இருக்கவே மாட்டார். சத்யன் இது பாடிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவன் இவன் பாட்டெலாம் பாடும்போது கூட ஹி வாஸ் நாட் தேர். சாங் கேளுங்கன்னு தான் உள்ளே அமிச்சார். நான் உள்ளே போய் கேட்ட உடனே அதை பாடிடலான்னு தோணுச்சு. உடனே பாட்டு வெளியே ஒரு 5 minutes வெளியே வந்தோடனே சாங் கேட்டுக்கலான்னு கேட்டார். இல்லை சார் பாடியாச்சு. அந்த மாதிரி தான் அது ஒரு மாதிரி எனக்கான சாங்காக இருக்கும். அண்ட் அது என் ஸ்டைல் ஆஃப் சாங்காக இருக்கும். ஸோ ஜாலியாக இருக்கும் யுவன் கூட பண்ணுறது எப்போவுமே. ஸோ இப்போ அவன் இவன் சாங் பற்றி சொன்னீங்க. அந்த சாங் வந்து ஃபியூ லைன்ஸ் பாடுறீங்க. அதில் 2 சாங் பாடினேன். ஒன்று வந்து அவனை பற்றி நான் பாட போகிறேன், விச் இஸ் எ வெரி சூப்பர் சாங். அந்த லிரிக் நான் முத்துக்குமார் எழுதியிருப்பாரு. ரொம்ப டஃப். ஒரு மேல் சிங்கருக்கு அது பாட ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஹி வாஸ் கம்போஸ் தட் சாங் ஒன்லி ஃபார் ஃபீமேல் சிங்கர்ஸ்க்காக பண்ணது. அப்புறமா டேரக்டரோட ஐடியா அப்படி அதை மாற்றுறாங்க, மேல் சிங்கராக மாற்றுறீங்கன்னு லிரிக் மாற்றி. ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபீமேல் சிங்கர்லேருந்து மேல் சிங்கருக்கு மாற்றும் போது இந்த ரேஞ்ச் எப்படி இருக்கும்னு, டாப் ரேஞ்ச் டு த கோர். பட் அது ரொம்ப உயிரை கொடுத்து பாடின ஒரு சாங். அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஆடியோவில் வந்தது, வீடியோவில் வரல பாட்டு. ஆனால் அந்த படத்தில் இன்னும் ஒரு குட்டி சாங் ஒன்று, அதான் இப்போ நான் சொன்னல கேட்டு வாங்கன்னு சொன்னாங்க, நான் பாட்டு வந்துட்டேன். அந்த சாங் இட்ஸ் ஒரு வைரலாகவே மாறிடுச்சு. அடிக்காமக்கார கிளிய முட்டை கண்ணு மொழிய என்ன திருடி போக வந்தாயோ, அடி கருவாட்டு உடம்பே நடுக்காட்டு உடம்பே என்ன இன்னைக்கு போக வந்தாயோ, ரொம்ப முட்டாதடி நான் உடஞ்சு போவேனே, தள்ளி நிக்காதடி நான் வாடி போவேனே, அடிக்காமக்கார கிளியே முட்டை கண்ணு மொழியே என்ன திருடி போக வந்தாயோ. அவங்களுக்கு வரும். கரெக்ட். அப்புறம் நேபாளில கூட ஒரு சாங் இருக்கு, ரொம்ப அழகான ஒரு சாங். ஸோ அந்த சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ், பாடின எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஃபியூ லைன்ஸ். ஆக்சுவலி வந்து அந்த பாட்டு வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து ஒரு 2-3 டியூன் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பிஜி துரை தான் வந்து டைரக்டர். துரை சார் வந்து ரொம்ப கவனமாக இருப்பார், சாங்ஸ் வாங்குறது இல்லை. ஸோ அவர் வந்து சரணம்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. வேறு 2-3 சிங்கர்ஸ் வச்சுலாம் ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. பட் டேரக்டர் வந்து நாட் ஹாப்பி வித் பல்லவி அண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதுவும் எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஸோ ஸ்ரீகாந்த் வந்து கால் பண்ணார், ப்ரோ வாங்க சாங் ரெக்கார்டிங்கு போனோம். அப்போ தான் சொன்னாங்க, இந்த பாட்டு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இதான் நடந்தது கதை, இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம், பட் இஸ் நாட் ஹாப்பி, ஏதாச்சும் ஒரு மேஜிக் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ கம்போசிங்லேயே நான் உட்காந்தேன். ஸோ ஓகே, உடனே ஸ்ரீகாந்த் இப்படி வந்து சச்சின் எதாவது பண்ணுங்க எடுத்து சொன்னார். என் மைண்டில் நேபாளின்னு படம் சொன்னோன்னே, எனக்கு நேபாளின்னு சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது எனக்குள்ள ஒரு படம், கமல்ஹாசன் படம். அதில் மேகம் கொட்டட்டும் அந்த பாட்டு தான். இன்னும் அது பயங்கர பாப்புலர். என்ன பண்ணுறது, இதாக பண்ணுது, என்ன பண்ணாங்க அந்த பாட்டு யோசிக்கும் அந்த கிட்டார் ஞாபகம் வச்சு உடனே நான் அந்த பாடினேன். நானும் பாடினேன், ஹமிங் பண்ணோன்னு துரை சார் இருந்து, ஹே வா இதுதானே வேணும், இதுதான் வேணும், ஹேய் கமன் பிடிக்க சொல்லி ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாரு. அந்த ஓப்பனிங் எடுத்தோடனே ஒரு ஹம்மிங்கில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சொன்னோடனே உடனே ஒரு குரூப் ஒன்று போடுங்க ப்ரோ, அப்படி குரூப் போடுங்கன்னு சொன்னோடனே அந்த ஸ்பாட்டில் டக்குன்னு குரூப் போட்டார். ஸோ இந்த ஹம்மிங் பண்ணோன்னா ரொம்ப ஹாப்பி. அப்படி பண்ணோன்னா இட் வாஸ் லைக் சூப்பர். உடனே ஸ்ரீகாந்துக்கு செம்ம ஜாலியாச்சு. அவர் ஹாப்பி ஆனோடனே உங்களுக்கு தெரியல, அவருக்கும் ஹாப்பி ஆகிடும். அவர் அந்த குரூப் போட்ட உடனே ஏதாச்சும் பல்லவி கம்போஸ் பண்ணலாம்னு சொல்லும்போது நான் பாட்டு ஃப்ளோவில் பாட ஆரம்பிச்சிட்டேன். அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டார் துரை சார். இதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைச்சிச்சு. அண்ட் ஃபைனலி இந்த ரெக்கார்டிங் நான் பாடினேன். இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா லிரிக்ஸ்லாம்? கனவிலே கனவிலே பல நாள் கண்டது, எதிரிலே எதிரிலே அழகாய் வந்தது, எதுவும்
பேசாமலே உரைப்பேன் என் காதலை விழிகள் மூடாமலே ரசிப்பேன் பெண் சாரலை அவள் என் வசமே என் சங்கதியால் 8 திசைகளும் அதிருமே நானும் 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 நானே நானும் நானே நானும் நானே வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி இப்போ ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்களே, இதை பற்றி நம்ம பேசணும். நம்ம நிறைய கம்போஸ்ட்டை போகும்போது ஐடியா வந்து டியூன் ஐடியாஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய ஐ திங்க் எல்லா சிங்கர்ஸுமே அது ஏதாவது ஒரு கம்போசர் கிட்ட அதை பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ ஹவு டு யூ see that? அது நல்ல ஹெல்த்தியான விஷயம். ஆக்சுவலி கம்போசர்ஸ் வந்து நம்மள ஒரு ஃப்ரெண்ட்லி இடத்துல வச்சிருக்காங்கிறது அந்த ஒரு விஷயம். அண்ட் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பண்ண முடியும். he can do something. ராஜா சாரே வந்து நான் உட்காந்து கம்போஸ் பண்றேன், நீ பக்கத்துல உட்காந்து பாரு, நான் எப்படி பண்றேன்னு பாரு அப்படின்னு என்ன சொன்னாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஓகே, அவங்க ரெக்கக்னைஸ் பண்றாங்க, ஏதோ ஒரு விஷயம் இவனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அண்ட் இவங்கிட்ட இருந்து வரோம் அப்படின்னு ஒரு ஜெயிச்ச ஒரு சக்சஸ்ஃபுல்லான கம்போசர்ஸ் சொல்லும்போது அது ஒரு ரொம்ப நல்ல ஃபீல் குட்டான விஷயம் தான். அது பாசிட்டிவ் தான் நான் பாக்குறேன். நீங்க சொன்ன ஆன்சர் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா நிறைய சிங்கர்ஸ் இதை கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லது நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இட்ஸ் அ வெரி குட் டேக் ஆன் இட். பிகாஸ் ஆமா, அவ்வளவு ட்ரஸ்ட் இல்லாம எப்படி வந்து பண்ண முடியும்? அவங்க ஒரு எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல ஸ்டக் ஆகும். கிரியேட்டிவ் என்னதான் ஃப்ளோவில் பண்ணாலும் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும். ஸ்டக் ஆகும்போது இப்போ ஏஐ இருக்குது, தட்டி விட்டுருவாங்க, எல்லாமே வந்துடும். அதுலேருந்து ஐடியா எடுத்து பண்ணலாம், தட்ஸ் ஓகே. ஆனால் அப்போ வந்து மேனுவல் தானே. ஸோ கூட இருக்க மியூசிஷியன்ஸ் வாசிப்பாங்க, ஸோ கிட்டார் வச்சு வாசிப்பாங்க, அவங்க சில இன்புட்ஸ் கொடுப்பாங்க, டக்குன்னு எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பாக தான் நம்மளையும் பார்க்குறாங்கிற போது அது தட்ஸ் அ வெரி குட் திங். ஓகே, பட் நீங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு கம்போசர், ஒரு சாங், அது என்ன சாங்? எனக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் சாங் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாங், சந்தோஷோடைய கெரியர்ல ஃபர்ஸ்ட் சாங், அட்டகத்தி படத்துல. பொடி வச்சு புடிப்பான், வெடி போல வெடிப்பான், ஜெயிச்சுக்க பிறந்தானடா, ஹே ஓ ஓ இவன் கலக்க துடிப்பான், ஓ ஓ வந்த கணக்க முடிப்பான், தேடி வந்தவ தேவ கேட்டுட்டா, தேகம் கொடுப்பான், தேடி தேடித்தா, நியாயம் இருந்தா அட போதுமாடா, அது அவனோ இவனோ உறவோ பகையோ பெருசோ சிறுசோ எதுவும் கிடையாது, வா ரூட்டு தல கேட்க யாரும் இல்ல, போற பேரு ஒன்னவல்ல, தன்னை நானே தானே நன்னே. அந்த சாங் வந்து ஒரு ஜாலி செஷனாக போச்சு. என்னன்னா ஃபுல் டோனே வந்து டைட்டாகிங்க, வா ரோட்டு இப்படிதான் பாடணும்னு சொன்னார். பாட்டு அந்த சரணம்லாம் வேறமா இருக்கும். அது அவர் பாடி வச்சிருந்தாரா? ஆமா, அவர் பாடி வச்சிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி வேணும்னு கேட்டாரு. அண்ட் இட் ஒர்க் வெல், சோ வெல். பயங்கர ஹிட்டான சாங் அந்த டைம்ல. ஆமா, ஆனா யாருக்கும் நான் பண்ண தெரியாது. அதுதான் பிரச்சனை. பாருங்க, இப்ப நீங்க சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியணும். சோ அதனால தான் உங்களுடைய அந்த சாங் ஜேர்னியை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோங்கிறது தான் இந்த ஷோடைய நோக்கம். அண்ட் அறிந்தும் அறியாமலும் எனக்கு பிடிச்ச பாடல் ஒன்று இருக்கு. ஸோ சில் சில் மழை, அந்த பாடல் பத்தி அனுபவம் அண்ட் சாங். அது வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்போ வந்து ஐ காட் அ கால். அது எந்த மாதிரி டைம்னா எனக்கு அம்மை போட்டுருந்துச்சு, உடம்பு முழுக்க அம்மை போட்டுருந்துச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டு வந்து ஒரு 20 days நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போகல. ஒரு 3 தண்ணி ஊற்றுறதுக்கு அப்புறம் தான் வெளியில் போகணுன்னு சொல்லுவாங்க. அது மெடிக்கலி அதுதான் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுன அன்றைக்கி எனக்கு கால் வந்தது. கால் வந்தோடனே ஐ டோன்ட் மிஸ். ஏன்னா ஏற்கனவே அதுக்கு முன்னாடி எனக்கு கால் வந்தது மன்மதன் படத்துக்கு. நான் போனேன், அந்த ரெக்கார்டிங் நடக்கலை, அது வேற கதை. அதுக்கப்புறமா தான் வசூல் ராஜா நடந்துச்சு, அந்த பாட்டெலாம் பாடியாச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது அப்புறமா நடக்குது. எப்படி முடிய முடியும், யுவன் சங்கர் ராஜா வச்சு நம்மளோட கனவாச்சு அப்படின்னு போயிட்டேன் நான். அவங்க போனதுக்கப்புறம் யார்கிட்டையும் சொல்லலை, எனக்கு அம்மா போட்டிருக்கு, இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுக்கணும், யார்கிட்டையும் சொல்லலை. கப் சிப் குப். ஸோ விஷ்ணுவர்தன் எல்லாருமே இருந்தாங்க, யுவன் எல்லாமே இருந்தாங்க. ஸோ ரெக்கார்டிங் ஹேப்பன். அது போச்சு. எனக்கு பயங்கர ஹை ஃபீவர் வேறு. நம்ம போட்ட அந்த ஜுரம்லாம் வரும், ஹை ஃபீவரும் இருந்தது. பட் எதுவும் காட்டிக்கல. பாடணும். அது பாடி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க மேனேஜர்கிட்ட சொன்னேன், சாரிண்ணா நான் வந்திருக்கே கூடாது, எனக்கு வந்து அப்போ கார்த்திக்னு ஒருத்தர் இருந்தார் மேனேஜர், அவர்கிட்ட சொன்னேன் வந்திருக்கே கூடாது, தப்பாத்துக்காதீங்க, எனக்கு அம்மா போட்டிருக்கு. அடப்பாவின்னு சொன்னாங்க. இப்படியா இருப்பேன்னு கேட்டாங்க. பரவாயில்லண்ணா, ஐ டோன்ட் வாண்ட் மிஸ்ன்னு சொல்லிட்டு போனது தான். பட் இட் ஹேப்பன். ஆனால் அந்த சாங் ஹிட்டும் ஆச்சு. அதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல எனக்கு தெரியும், அந்த பாட்டு ஹிட்டடா, செம்ம ஹிட்டடா, நீ பாட்டுறா, செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு.
அந்த பாடல் சில வரிகள் அதுக்கப்புறம் சில் 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 மழையே எங்கே இருந்தாய், நீ எங்கே இருந்து எங்கே விழுந்தாய், இன்றே இன்றே நீ மண்ணுக்கு வந்த நாள், இந்த நிலவு நம் பூமிக்கு வந்த நாள். சில் 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 மழையே எங்கே இருந்தாய், நீ எங்கே இருந்து எங்கே விழுந்தாய், இன்றே இன்றே நீ மண்ணுக்கு வந்த நாள், இந்த நிலவு நம் பூமிக்கு வந்த நாள். நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த பாட்டை நான் பாடியிருக்கேன், வெளில யாருக்குமே தெரியாது, ஃபேஸ் தெரியாது அப்படின்னு. அண்ட் நிறைய வாட்டி நீங்க ஃபீல் பண்ணி நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி இன்டர்வியூஸும் சொல்லியிருக்கீங்க, நம்மளும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைம்ல நம்மள பாடியிருக்கோம், யாருக்கும் தெரியாது. ஒரு ரியாலிட்டி ஷோல வந்த சிங்கர் வந்துட்டு டிவில வந்தாங்கிற ஒரே ரீசனால வந்து ஃபேமஸ் ஆயிடுறாங்க. ஐ திங்க் நம்மளுக்கும் எக்ஸ்போஷர் வேணும்னு சொல்லிட்டு தான் ஐ திங்க் நம்ம ஒரு ஷோவும் பண்ணோம் இல்லையா, ஒரு சேனல்ல ராக் ஸ்டார் ஒரு ஷோ கான்செப்ட் பண்ணி பண்ணும்போது அதுல நீங்க வின்னும் பண்ணீங்க இல்லையா. ஸோ அதுல வந்து ஒரு சாங் பிகேம் வெரி ஃபேமஸ் நீங்க பாடினதுல. தாலாட்டும் காற்றே வா வா. அந்த சாங் வந்து கொஞ்சம் வைரலா இப்ப திரும்பி போயிட்டு இப்ப இருக்கு. மறுபடியும் போகுது. ஆமா. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் அந்த பாடல். அந்த ஷோ வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, எல்லா சிங்கர்ஸும் சேர்ந்து ஒரு ரீயூனியன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. நமக்கு ஒரு ஷோ பண்றோம், பிளாட்ஃபார்ம் கிடைக்குதுங்கிற தாட்டை தவிர எல்லாரு கூட சேர்ந்து நான் அப்பா ரொம்ப நாள் கோவிடுக்கு அப்புறம் எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து பார்க்குறோம், ஷூட்டிங்கில் இருக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆன ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்த மூமெண்ட் தான். அந்த பாட்டுங்கெல்லாம் பாடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கிடச்சி, எல்லாமே கொஞ்சம் சூப்பர் யூனிக்கான சாங்ஸ் தான் கொடுத்தாங்க பாடுறதுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி பாடினேன். அந்த பாட்டுக்கு நல்ல ஒரு நேமும் கிடச்சிது வேறு. ஆக்சுவலி சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஒரு ரியாலிட்டி ஷோ நான் அதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் ஆச்சு. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த சாங் கண்ணுக்குள் கண் வைத்து கண்ணிமையால் கண் தடவே சின்னதொரு சிங்காரம் செய்யாமல் போவேனோ, பேச்சிடந்த வேளையிலே பெண்ணழகு என் மார்பில் மூச்சு விடும் வாசனையை முகராமற் போவேனோ, உன் பாதம் வாங்கி நெஞ்சில் பதியாமற் போவேனோ, உன் பன்னீரச்சில் ருசியை அருகாமற் போவேனோ, நீ பாதி தூக்கத்தில் புலம்புவதை ஒலிப்பதிவு நான் செய்ய மாட்டேனோ, நீ பாதி தூக்கத்தில் புலம்புவதை ஒலிப்பதிவு நான் செய்ய மாட்டேனோ, நீ ஊடல் கொண்டாடும் பொழுதுகளில் அதை உனக்கு ஒளிபரப்ப மாட்டேனோ, என் உரிமை நீதானோ, என் உரிமை நீதானோ. பிளேபேக் சிங்கர்ஸ் யாரும் வந்து டக்குன்னு கிளப்ஸ்ல போய் பாடுறதோ ஒரு கச்சேரியில பாடுறதோ யோசிப்பாங்க, கார்பரேட் ஷோஸ் மட்டும் தான் பண்ணணும். பட் ஃப்ரம் த பிகினிங் ஐவ் பீன் சீயிங் நீங்க அந்த கல்ச்சருக்கு எப்பவுமே ஒரு வழி வகுத்திருக்கீங்க. அண்ட் யூ பீன் இன்ஸ்பிரேஷன் டு மீ பிகாஸ் ஐ ஆல்சோ சிங் இன் கிளப்ஸ். வாட் இஸ் அதர் ரீசன் இஃப் யூ ஹேவ் எனி? சின்ன வயசுல நம்ம லைட் மியூசிக்கில் ரோட்டில் கச்சேரி பார்த்துட்டு இருந்தோம். ரோட்டில் கீழே உட்காந்துட்டு கச்சேரி மேலே பார்த்துருந்தோம். அந்த ஸ்டேஜ் கிடைக்குமான்னு தான் நான் ஆசைப்பட்டேன். நான் கரெக்டாக அது ஏறணும், அதுக்காக நான் பின்னாடி அலைஞ்சேன். ஸோ அந்த ஸ்டேஜில் ஏறி பாடணுங்கிறது மட்டும் தான் ட்ரைவ். இப்போது கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறமா நிறைய ஸ்டேஜ் பார்த்தாச்சு, ப்ளேபேக்கில் நிறையா பாடியாச்சு. இப்போ வந்து அதை நான் கமர்ஷியலாகவோ இல்லை பிக் ஸ்டேஜில் மட்டும்தான் பாடுவேன்னு சொன்னால் அப்போ அந்த வேர்ஜினான ஒரு சோல் வந்து செத்து போச்சுன்னு தான் அர்த்தம். ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். எனக்கு ஸ்டேஜ் இருந்தால் போதும், மைக்கு பிடிச்சி பாடணும், முன்னாடி என்னை பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். எனக்கு உள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ், எனக்கு உள்ள இருக்கிற கவலைகளை பாடி தான் நான் தீர்த்துப்பேன். எனக்கு அழுது பழக்கம் இல்லை. ஸோ அது ரெண்டு வகையாக பண்ணுவேன். ஒன்று பாட்டு பாடணும், இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த ரெண்டு தான் நான் பண்ணுவேன். எனக்கு பாடணும், பாடாமல் இருக்க முடியாது. கோவிடில் நான் ஃபேஸ்புக்கில் போட்டது காரணமே எனக்காக நான் ஹாப்பினஸ்க்கு பாடினது தான். நீங்கள் கூட என் கூட பாடினீங்க. நமக்கு அந்த காசு பணம் எதிர்பார்க்கல. ஆனால் இது இப்படி மாறணும், அந்த கோவிட் லைவே இப்படி மாறணும் நம்ம எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் நம்ம ஹாப்பினஸுக்கு பாடுவோம், பாடாமல் இருக்க முடியாது, இல்லைன்னா நம்ம பைத்தியம் பிடிச்சிடும். ஸோ ஐ வாண்ட் யூஸ் ஆல் த ஸ்டேஜஸ். ஐ டோன்ட் மைண்ட் என்ன காசு பணம். எனக்கு வந்து அந்த வகையில் நான் உங்களே அந்த மாதிரி தான் பார்த்தேன். எனி ஷோ மச்சான் கூப்பிடு, அவ்வளோதான் நான் வரேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சிங்கரில் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். பேமெண்ட்லாம் டிமாண்ட் பண்ணுற பழக்கம்லாம் கிடையாது. ஏன்னா ஸ்டேஜ் வேணும், அதே ஒரு கேரக்டர் தான் நீங்கள். நமக்கு அதுதான் போதும். பேஷன் தான் அது, காசுக்காக பாடணும்னு ஆசைப்பட்டு தானே இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இதில் பெரிய ஆள் ஆகுங்கிற எண்ணம்லாம் நமக்கு அப்போ கிடையவே கிடையாது. இன்னைக்கு வர ஜென்ரேஷன்ஸ் தான் பாப்புலாரிட்டி பார்த்துட்டு வராங்க, இதில் வந்தால் பாப்புலர் ஆகிடுவோம் அப்படின்னு. ஏன்னா அது மாதிரி ஆயிருக்கு மீடியா.
இது வந்தால் பாப்புலர் ஆகிடும். ஸோ வந்தால் பாப்புலர் ஆகும்னு நினச்சி வரவங்களுக்கு லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி. பட் இன்னைக்கு அந்த மீடியா தான் உங்களையும் வந்து இன்னைக்கு எடுத்து கொடுத்துருக்கு, வெளியில வந்து வெளியே உட்காந்து காமிச்சிருக்கு. உங்களோட ஒர்க்குக்கான அது ஹார்ட் ஒர்க், அந்த திறனுக்கான வந்து விஷயம் தான் இன்னைக்கு வெளில வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவாகவும் நீங்க பாக்குறீங்க இல்லையா? இப்போ டெஃபினட்டாக சோஷியல் மீடியா தான் பயங்கரமான பவர், அது நான் மாற்று கருத்தே கிடையாது. பட் நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆர்டிஸ்டாக நீங்கள் உருவாகணும்னு நினச்சிங்கன்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் த ஆர்ட். ஆர்ட் வில் கிவ் யூ. டூ யுவர் ஒர்க், பேஷனேட்டாக பண்ணுங்க, ஹாப்பியாக பண்ணுங்க, ஜாலியாக பண்ணுங்க. பாட்டு மட்டும் இல்ல, கம்போஸும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ தமிழ்ல ஒரு படம் பண்ணிருக்கீங்க அண்ட் தெலுங்குல ஒரு படம். ஐ திங்க் அந்த படம் ரிலீஸ் ஆகிறது மாதிரி கூட நான் பாட்டுலாம் கேட்டேன், ஸ்டுடியோல தான் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்னீங்க எனக்கு கீபோர்ட்லாம் பெருசா கார்ட்ஸ்லாம் தெரியாது, ஆனா நான் வந்து வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது செம்ம டேலண்ட் உங்களுக்கு. அதை இன்னும் நீங்க வந்து நான் நிறைய பண்ணலாமே. மூவிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நான் ஒரு டைம் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் நம்ம பண்ண நிறைய விஷயம் யாருக்கும் தெரியலைங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. ஸோ இனிமே பண்ணுறத தெரிகிற மாதிரி பண்ணணும். ஸோ ஒரு ப்ராப்பரான டைம் வரட்டும், அப்படி இல்லைனா ப்ராப்பரான லிங்க் வரட்டும். லெட்ஸ் வெயிட் அண்ட் ரிலீஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஒரு டைம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். As a friend, I'm telling you, please do that also. And plans தான் இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய மெலடி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. சினிமாவில் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இது கிடைக்கவே இல்லை. ராஜா சார் தான் அது பிரேக் பண்ணி எனக்கு ஒரு 2 மெலடி கொடுத்தாரு. அது அவர்கிட்டே நான் கேட்டேன், சார் எனக்கு இது வருமா சார்லாம் கேட்டேன். அதெல்லாம் வரும் பாடியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அதை எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. நானே கம்போஸ் பண்ணி நானே மெலடி பாடுறாங்க மாதிரி அண்ட் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அது கொஞ்ச நாள் உலகம் கேட்கணும், ஹோப்ஃபுல்லி. ராஜா சார் பத்தி பேசியாகணும். நீங்க எவ்வளவு பெரிய ஃபேன் நான் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். அண்ட் அவருக்கு நீங்க பாடிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் போய் பாடுற அனுபவம் எப்படி இருந்தது? அந்த மெலடி சாங் நீங்க எங்களுக்கு பாடி காமிக்கணும். அது தெலுங்கு சாங் ஒன்று அண்ட் இன்னொன்று ஒரு டிவோஷனல் மாதிரி ஒரு ப்ரைவேட் ஆல்பம் தெலுங்கு பாடலாம், தோனி சாங். அது வந்து ராஜா சார் வந்து நமக்கு ஒரு கோயில் மாதிரி அந்த இடம், ஏன்னா உள்ள சாமி இருக்குது அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்கும். அங்கே அந்த ஸ்டுடியோவுக்கு போகணும், அந்த வைபை கலெக்ட் பண்ணணும், சாரை நான் பார்க்கணும், ஐ டு ஐ பார்க்கணுங்கிறது தான் எனக்கு அப்போல்லாம் ஒரு ஆசை. ஸோ போவேன், அவர் சொல்லிக் கொடுக்குறதுலாம் பாடுவேன். என்னென்னா அந்த 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேரில் ஒருத்தனை பிக் பண்ணார் அவர். அது நானுங்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்ன சொல்லுவார், நீ வா சொல்லுவார், நீ பாடு அப்படின்லாம் சொல்லுவார். 10 பேருக்கும் வரலையா, நீ வந்து லேயர் பண்ணிவிடு, நீயே முடிச்சிடு அப்படின்லாம் சொன்னார். அண்ட் என்ன உட்கார வச்சுட்டு என்ன ஸ்கேல் செக் பண்ணி எனக்கு கம்போஸ்லாம் பண்ணார். பியானோவில் வாசி, இது ஓகே உனக்கு பாடிப்பார், பாடினேன். அப்புறம் அடுத்த அக்டோபர்னு ஏற்றி போயிட்டு இன்னும் நீ எவ்வளோ மேலே போனாலும் பாடினேங்கிற அப்படின்னு சொல்லி கலாச்சார். அந்த யூனோ பிரசாத் ஸ்டுடியோ எவ்வளோ வைடாக இருக்கும், அந்த ரேஞ்சுக்கு அந்த இடமே வைபாச்சு. அப்போல்லாம் அடா என்ன நீ எவ்வளோ மேலே போனால் பாடுற, சரி இவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு படி கீழே இறங்கி அந்த மாதிரிலாம் அவர் டிஸ்கஸ் பண்ணி கம்போஸ் பண்ணது. நான் ஐ திங்க் அவர் எத்தனை சிங்கர்ஸ் கிட்ட இது மாதிரி பண்ணாருன்னு தெரியல. அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிது. நான் சொன்ன மாதிரி அப்போது வந்து ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இருந்தது இல்லையா, அவர் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு. இப்போ கீபோர்ட் பிளேயர் பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க டோன்ஸ் போடுவாங்க, இவர் வாசிப்பார். நான் என்ன பண்ணுறேன்னு பக்கத்தில் இருந்து பாரியா எங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் எழுந்து போக பார்த்தேன், நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டார். வெளில வெயிட் பண்ணலான்னு. அதெல்லாம் உட்கார், என்ன பண்ணுறேன்னு பக்கத்தில் இருப்பார், கம்போஸ் பண்ணுறல கற்றுக்கோ அப்படின்னு சொன்னார். அண்டு சில சிங்கர்ஸ்க்கு ஸ்டக் ஆகும்போது வாய்ஸ் கண்டக்டர் சொல்லிக் கொடுப்பாங்க பாட்டு. இன்னும் அங்கே எப்படி ஒர்க் ஆகும்னா சிங்கர்ஸ்க்கு வாய்ஸ் கண்டக்டர் சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, டேக் பண்ணுவாங்க. ராஜா சார் கூட வந்து பார்த்துட்டு இருப்பார். அந்த தாரத்தப்பட்ட ரெக்கார்டிங் எப்போயோ வந்து 2 ஃபீமேல் சிங்கர்ஸ் பாடுறாங்க, நான் மேல் சிங்கர், அந்த மாதிரி தான் நான் பாடிட்டேன். நான் பாடி முடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்து ஐபேடில் விளையாடிட்டு இருக்கிறேன். இதுதான் என்னோட வேலை. சார் சொல்லி கொடுத்துருப்பாரு, ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம் சார், ஐபேடில் விளையாடுனேன். அப்போ இவங்க சொல்லி கொடுத்தது அவங்களுக்கு புரியல. சார் வந்து ஒரு பாயிண்ட் மேலே வெக்ஸ் ஆகிட்டு என்ன வந்து நீ என்ன சும்மாவே இருக்கிற, அவங்க ரொம்ப ஸ்டக் ஆகி நிற்கிறாங்களே, சொல்லிக் கொடு, அவங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்களுக்கு நான் புரியாத மாதிரி இதை சொன்ன செகண்ட்லேயே வந்து 2 பேருமே பாடினாங்க. பாட்டு பத்தியா உடனே கண்டக்டரை பார்த்து அவங்க சொன்னால் பாடுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ஒரு க்ளோஸ்னஸ், அந்த கான்ஃபிடென்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்போசர்ஸ்க்கு நம்ம மேலே அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ். அது அவங்க ஷோ ஆஃப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எதுக்கு நம்ம இவனுங்களாம் இந்த ஹாப்பினஸை கொடுக்கணும்னு நினச்சி நிறைய பேர் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவர் கொடுத்தாரு.
அந்த பிஹேவியர் எல்லாருக்கிட்டையும் இருக்காது. இருக்காது. ஸோ ப்ராப்ளம் அவங்க நிஜமாவே அவங்க பிடிச்சி ரசிச்சு இருக்கிறதுனால நடந்தது. டெஃபினெட்லி இன்னும் நிறைய சம்பவங்கள் அவர் கூட நிறைய நடந்தது. சச் பியூட்டிஃபுல் மெமரிஸ். அது உங்க வாயிலிருந்து கேட்கறதுக்கு இன்னும் வந்து மெமரபிளா இருந்தது, ஹாப்பியா இருந்தது. ஐ திங்க் ஆடியன்ஸ் இப்போ வந்து உங்க பாடலாம் கேட்டு இவர் தான் அந்த பாட்டு பாடியிருக்காருன்னு சொல்லி இப்போ போயிட்டு ரீவிசிட் பண்ணி அந்த பாட்டெல்லாம் கேட்பாங்க. அண்ட் சச் அ லவ்லி பர்சன் யூ ஆர். இதே மாதிரி இருங்க, நிறைய பாடுங்க, பாடிட்டே இருங்க. தேங்க்யூ. Samsung Galaxy Z Fold 7 with next gen Galaxy AI. Visit your nearest Samsung stores. Indian Princess, the exclusive store for women. Fashion stars from rupees 399 only. Visit your nearest store today. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க.